உடனே படுத்து தூங்கிட்டே இருக்கிறேன். திங்கிறது தூங்குறது இப்படியா இருந்தா ஆத்துல என்ன கதி ஆவர்த்தி? இப்ப பாரு, நெய் கொண்டு வா, வெண்ணெய் கொண்டு வா, நெய் கொண்டு வெண்ணெய் கொண்டு வா. ஏன்னா ரொம்ப கூப்பிட்டுட்டே இருக்கு. அதாண்டி ஆடி காட்டுட்டே இருக்கேன். ஏன்னா வேலை கிக்கிறதா இல்லடி? ஏது ஆத்துல வேலையா? என்ன நான் செய்யாம ஆத்துல யார் செய்யறது? கேட்டுக்கடா. இந்த கூட உங்க வயசாகி போச்சு மாமி. இல்ல 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 அண்ணா அன்னைக்கு பார்த்து மறைக்கிறாங்க. ஆனா நானே நீ தான் பரவ கொஞ்சம் ஆகி போச்சு. மாமி என்ன சாப்பிட்றாங்க வயசுக்கு அவங்க? கேள்றி இல்ல என்ன சொல்றானு நெய் இல்ல அன்னைக்கு பார்த்த மாதிரியே மாமி அன்னைக்கு கல்யாணம் பண்ண வந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்குதான் ஆத்துக்காரி விட்டு வெளியே அனுப்புறதில்ல. ஏன்னா காரியம் தேவசத்துக்கு போகும்போது உள்ள அவளை தள்ளி சாப்பாடு போட்டு பூட்டிட்டு போயிடுவேன். உன்ன மாதிரி பாடு மறுபடி கேட்டு போறாங்க. இல்ல மாமியா பேசுறாங்களா? அதே கேட்டேன். இருக்கிற சொப்பா ஆத்துல போட்டபடியா இருக்குது. ஒண்டியில எவ்வளவுதான் கஷ்டப்படுறது? ஏன்னா எதுக்கு சொப்பா கூப்பிட்டு? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? முடியல. வேலை செய்யறேன். காலெல்லாம் போதி வீங்க கொடுத்து அப்படிதான் சொல்லி பாத்துருக்கீங்களா? நான் வாடி ஆத்துல அந்த வேலை இந்த வேலை ஓடி செய்யணும் இல்லையோ பாருங்க. என் கால் எப்படி நீங்க போயிருக்குது. ஆமா நான் ஒட்டே கஷ்டப்பட்டு இருக்குது. என்ன பண்றது தெரியும்? ஆள் யாரும் கிடைக்கல. என்ன செய்யறது? நானும் ஒரு ஊரா பார்த்துட்டே வரேன். ஏதாவது மாட்டு பொண்ணு கிடைச்சா வேலைக்கு வச்சா வாரம் குறையும். எதுக்கு தெரியுங்க? வேலைக்கு அப்படி எப்படி எங்கன்னா அவசர பிரச்சனை போயிட்டு பார்த்து பயந்துட்டு நானு. உனக்கு பையன் ஒருத்தன் போன இருக்கானா பூட்டானா? ஏண்டா அப்பா கூப்பிடாரு வாங்க. ஏண்டா அவளை கூப்பிட்டு இருக்க? சும்மா எப்ப பார்த்தா கோழி பிராணம் வாங்கினதுக்கே வந்துட்டான் பல்லாண்டா. அப்படி சொல்றேன். நல்லா இருக்கியா? சின்ன பிள்ளாண்டா. இப்ப பார்த்தாலும் பால் குடிச்சே பழக்கம். அதனால வார வேலை வச்சு சூப்பிட்டே இருப்பான். துரும்ப இழைச்சு போயிட்ட பாருடா. அபிஷேக பாரு எப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட பாரு. என்ன போட்டு புண்ணாக்கு போட்டு வாழ்ந்தது போல இருக்குது. புண்ணாக்கிரடா புள்ளையாண்டா. அப்பத்துல இருந்து பால் குடிச்சு பழக்கம் இல்லையோ, அதனால வேற சுப்பிட்டே இருக்கா. ஆமாடா. ஐயோ ஏண்டா பசிக்குதாபே? 1 லிட்டர் பால் வாங்கி சுண்ட காய்ச்சி பாதாம் பருப்பு போட்டு ஆத்துல 1 லிட்டர் பால் வாங்கி சுண்ட காய்ச்சி பாதாம் பிஸ்தால போட்டு வச்சிருக்கேன். குழந்தை இழைச்சுட்டே இருக்கு. ஆமாண்டா. சாப்பிட்டாதான் கொஞ்சம் உடம்பு ஏறும். துரும்ப இழைச்சு போயிடுச்சு. பாத்தீங்களா? அப்பா கொடுத்த பால் ஞாபகம் இன்னும் குழந்தை சும்மா இருக்கும் செஞ்ச நேரம். அம்மா எதுக்கு கூப்பிட்டா? பாவி நீ தப்பா இடம் போடாத. அம்மாவுக்கு வயசாயிடுது. ஒன்னும் முடியல. எல்லாம் போது வீங்க கொடுத்து வீட்டு வேலை செய்ய முடியல. இங்க அங்கே நடக்க முடியல. அதனால ஏன்னா ஒரு மாட்டு பொண்ணு கிடைச்சா தோதா கூடமான வேலை செய்வான். அப்ப செல்ல விட்டுக்காங்க அம்மா. சத்தியமா உனக்கு பொண்ணு ஆத்துக்காரி கேட்டுப்பாரு. அது இல்ல குழந்தை வாயில வச்சு இன்னொரு வாயில வச்சு பழகும் போது கையை வச்சு எடுக்க மாட்டேங்குது. குழந்தைக்கு அப்ப பால் குடிச்ச ஞாபகம். இவன் பாதா பிஸ்தா முத்திரெல்லாம் போட்டு ஆத்துல சுட்டு பாலை காய்ச்சி வச்சிருக்கிறேன். இப்ப எடுத்து நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. வாயை தொந்துட்டு எல்லாம் உள்ள ஊரு வாயை திறந்துட்டு அபிஷ்டோ ஏண்டா தப்பா நினைக்காத. ஏதோ ஏடா கூடமா சொல்றான். அப்படியா? உன் நன்மைக்கு தான் நான் சொல்றேன். அப்படியா? கஷ்டத்தை பார்த்து ஒரு மாட்டு பொண்ணு வீட்டுக்கு கொண்டு வந்தா உன்னுடைய சுமை என்ன பாத்தீங்களா? எவ்வளவு வேணுதுன்னா ஒரே ஆளா பாக்குறது. அதனால யாராவது ஒருத்தர் வச்சுட்டு வச்சுக்கோ. எனக்கு வேலை சும சத்தம் குறையும். கண்டிப்பா எனக்கும் பாரம் கொஞ்சம் குறையும். இல்ல உன் கஷ்டத்தை பார்த்து ஏன் கஷ்டம் குறையும்? என்ன வேற எதுவும் கிடையாது. தப்பா
நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்து நான் கிடையாது. அப்படித்தான். ஆ. சரி அப்போ, என்ன? எனக்கும் வேலை குறையும். எதுக்காக அவனுக்கு குறையுதுன்றா? என்ன என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஆத்துல தப்பு நடந்து போச்சு. என்ன நடக்குது? ஏன்டா? ஆ. தாங்கட்டா. ஏதோ பேசுவான். நம்ம குழந்தைய பத்தி நமக்கு நோக்கு தெரியாதா? அதனை பார்த்து என்ன? தப்பாலாம் நீங்க நினைக்க பிள்ளையாண்ட கூடாது. சேர்ந்து இல்ல. ஏதோ வேலை செய்யறேன்னு பயந்து போயிட்டு நானு. என்னடா அப்படி என்ன ஆச்சு? அப்பா, ஆ? அவரு ஆஹா. சுகரம். ஆ. அந்த ஸ்வீட் மொத்தம் எனக்கு எதுவும் சொல்லிட்டாரு. எடுத்துக்க சொல்லிட்டாரு. ஆ, அவருக்கு சுகர் வந்து சுகர். ஸ்வீட் எனக்கு எதுவும் சொல்லிட்டாரு. எடுத்துக்கோ. அடுத்து அப்படிதான் பார்த்து எடுத்துக்கோ. அப்புறம் கூப்பிடுறியா? சாப்பிடு. ஏன்னா ஓரா சொத்துக்கு எப்படி நான் அழையணும் என் முன்னாலும் ஓரா ஏன்னா சொத்து இப்படி சொல்லலாமா? எப்பா, வாழைப்பேட்டை எங்க அவர் கூட சொன்னாருப்பா, மாட்டாரா? பேரா, ஆ. எனக்கு சுகர் வந்துச்சுடா, ஸ்வீட் ஏதாவது வச்சுக்கிறானுங்க, அது நான் சாப்பிட மாட்டேன், நீ எடுத்து போய் சாப்பிடுறா அப்படின்னு சொன்னாருப்பா. என்ன சாப்பிடு. என்ன இது மாதிரி நம்ம புள்ளையாண்டி எவ்வளவு திறமையா இருக்கா பார்த்தா இல்லையா? வெளியே சொல்லப்படாது. ஆ, கண்டு வச்சிருவா, கண்டு வச்சிருவா. பார்த்தா கண்டு வச்சிருக்கோம். கண்டு வச்சிருவா நம்ம புள்ளையாண்டி பார்த்தா. இவ்வளவு திறமையான புள்ளையாண்டி நம்ம பத்திர பிறக்கணும் கண்டு வச்சிட மாட்டாளா? ஆமா. ஊருக்கு ஒண்ணு இருந்தா போதும். ஏண்டா நம்ம கொண்டு இருந்தா போதும், ஊருக்கெல்லாம் வேண்டாம். அதனால ஏண்டா அப்பி சேகரிட்டு வந்துடுறியா? சரி இட்டு வந்துறேன். நான் அம்மாவா உள்ள பால் குடிச்சுக்கிறோம். என்ன தப்பா நினைக்காதீங்க. வேற என்ன? பாதா பிஸ்தா போட்டு பாலை சுண்ட காய்ச்சிக்கணும் இல்லையோ? சரி. புள்ளையாண்ட துரும்ப இழைச்சிட்டா இல்லையா? நானு- அதுக்காக நான் எடுத்து பாட்டில ஊத்தி தரேன்னு சொல்லிட்டேன். நான் ஆளை தேடிட்டு போறேன். அப்படியா? நான் வந்ததுமே சூடா ஒரு கப் நரைச்சு காப்பி ரெடி பண்ணி வச்சிரு. என்ன நீங்க ஆளை மட்டும் பிடிச்சிட்டு வந்துருக்கோ, எனக்கு பார குறைஞ்சிடும். உங்களுக்கு நரசர் காப்பி சூட காத்துட்டே இருக்குது. சரி, சந்தோஷம். கால் நோவுதுமா, ஆள் வலிக்குதா? என்னால நடக்க முடியலம்மா. அப்படியா? ஐயோம்மா. ஐயோ, என்ன புள்ளியாட நடக்க முடியல, தூக்கி போயிட்டு வந்துமா? என்ன வரீங்க? கூலிக்காரங்க வந்தாங்கன்னா வீதி வீதியா போய் தேடி ஒரு ஆளை பிடிச்சி நம்ம சம்சாரத்தை பாரத்தை குறைக்கணும். சரி, ஆளை தேடிட்டு போறோம்.